Good evening, Hari. Good evening, Miss. Ready? Pencil box எடுத்தீங்களா? pencil box. நிறைய போ. Harish, ready? Yeah. அங்க சத்தத்தை காணையில சத்தம் இல்ல ஹரிஷிட. Yes, Miss. Ready? Yes or no? Yes. Right. Okay. இன்னைக்கு நாங்க லெசன் கடைசி பாடம். சாரி. கம்பரிப்பால் கல்வி அது ஒரு வீடியோ கிளிப் ஒன்று மிஸ் கிடைச்சது. ஸோ நாங்க அதுல வந்து ஃபர்தரான சில விஷயங்கள் அந்த எழுத்தாளரை பற்றி அவரை பற்றியும் படிச்சுட்டு இந்த கதை எப்படி போகுதுன்றத கதை வடிவில் அந்த சார் சொல்றாரு. சரியா? ஸோ நாங்க இந்த வீடியோ கிளிப்போட நோட்ஸுகள் அழிக்கொள்ளும். இடைக்கிடைக்கு நோட்ஸ் தருவேன் ஹர்ஷ். என்ன போன கிளாஸ் உங்களுக்கு நான் சும்மா விளங்கப்படுத்திட்டு இருந்தானே. ஸோ இந்த கிளாஸ்ல நான் கொஞ்சம் நோட்ஸுகள் தருவேன். ஸோ ரெடியா இருங்கவா. கலர் பென்ஸ் இருந்தா வச்சுக்கொள்ளுங்க. ஓகே? எஸ், எழுதிட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க. கல்வி கேட்கும் உங்களை கம்பரி பாலர் கல்வி என்னும் பாடத்தில் சந்திப்பதில் அவருடைய சவுண்ட் கேக்குதா ஹரிஷுக்கு? Yes. Yes. உண்மையில் பாலர் கல்வி என்பது ஆதிகாலம் தொடக்கம் இருந்து வந்துள்ளது. அதே சமயம் கம்பராமாயணத்தில் பாலர் கல்வி எவ்வாறு இருந்துள்ளது என்பதை பண்டிதமணி சீனா கணபதி பிள்ளை அவர்கள் எடுத்து விளக்குவதே இப்பாடமாகும். முதலில் பண்டிதமணி சீனா கணபதி பிள்ளை குறித்து நாங்கள் பார்ப்போம். பண்டிதமணி இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுவில் என்ற ஊரில் தருமர் என்று அழைக்கப்பட்ட சின்னத்தம்பி மற்றும் தலங்கிளப்ப முருகர் மகள் வள்ளியம்மை ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். என்னவா இது வந்து அந்த என்னது பண்டிதமணி சி கணபதி பிள்ளை. இந்த கணபதி பிள்ளை இருந்தவர் தான் இந்த பகுதியை எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறார். சரி, இந்த பாடம் யார் எழுதியிருக்கிற புக்ல கீழே பாருங்க, கீழே பாருங்க, இருக்குதா சீனா கணபதி பிள்ளை என்ற புக்ல பாருங்க. கடைசி பாடம் இந்த என்னது இந்த கடைசி பகுதி கம்பரிப்பாளர் கல்வி என்றது அதுல தெரியுதா சீனா கணபதி பிள்ளை தான் எழுதியிருக்கிறார். இப்ப நாங்க இந்த கணபதி பிள்ளைய பற்றி சில விஷயங்கள் நாங்க பார்க்க போறோம். இந்த கணபதி பிள்ளை என்றவர் எங்கட இலங்கையில யாழ்ப்பாணம் மாவட்டத்தில மட்டுவில் என்ற ஊரில் தருமர் என அழைக்கப்பட்ட சின்னத்தம்பி மற்றும் தனங்களப்பு முருகர் மகள் வள்ளியம்மை ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். அப்ப இவர் எங்க பிறந்திருக்கிற? யாழ்ப்பாணம் மாவட்டம். எஸ். அவருடைய ஊர் எது? மட்டுவில். அப்ப அவருடைய அப்பாட பேர் என்னது? சின்ன தம்பி. அம்மாட பேர் வள்ளியம்மை. ரைட்டா? அப்ப கணபதி பிள்ளைல சி கணபதி பிள்ளை எங்க பிறந்தவர் ஹரிஷ்? யாழ்ப்பாண மாவட்டத்தில். யாழ்ப்பாண மாவட்டம் எந்த இடம்? ஊர்? மட்டுவில். சவுண்டா கதைக்கோணும், சத்தமா கதைக்கோணும். ரைட், மட்டுவில். ஓகே. அவருடைய அப்பாட பேர் என்னது? சின்னத்தம்பி. அம்மாட பேர் வள்ளியம்மை. ரைட். மட்டுவில் சந்திர மௌலிசம் பாடசாலையில் ஆரம்ப கல்வியை கற்றாரா. அதுக்கு பிறகு 3வது வயதிலேயே தாயாரை இழந்தவராம். அப்ப வள்ளியம்மா எப்ப இறந்துட்டா?
இவர் கணபதி பிள்ளையிட 3வது வயதுல. எப்ப கணபதி பிள்ளைக்கு எஸ் 3 வயசு இருக்கையில் அவட அம்மா இறந்துட்டா. 13வது வயதில் தந்தையாருடன் தனங்கிளப்பு இடம் பெயர்ந்தார். யாழ்ப்பாணத்துல இருக்கு தனங்கிளப்பு என்ற ஒரு இடம், சரியா? அப்ப அவருடைய 13 மட்டுவில்ல இருந்து தனங்கிளப்பு என்ற இடத்துக்கு தன்னை 13வது வயதில என்னது இடம் பெயர்ந்து போனேரா. அதே கீழே பாருங்க, கடைசி பகுதிய வாசிங்க, கடைசி பாயிண்ட வாசிங்க ஹரிஷ். தமிழறிஞர்களான தமிழ் அறிஞர்களான, எப்படி சொல்லணும்? தமிழ் அறிஞர்களான. தமிழறிஞர்களாக வெரி குட். சாவகச்சேரி பொன்னையா உபாத்தியாயர், சாவகச்சேரி பொன்னம்பல புலவர், சாவகச்சேரி பொன்னா பிள்ளை ஆகியோரிடத்தில் தமிழை துறைபோக கற்றார். என்னவாம்? சாவச்சேரியில இருக்கிற தமிழ் அறிஞர்களான பொன்னையா உபாத்தியார், பொன்னம்பலம் புலவர், பொன்னப்பா பிள்ளை ஆகியோரிடத்தில் தமிழை கற்றாரா. சரியா? ரைட். இப்ப இது யார பற்றி பார்த்தனாங்க? பண்டிதமணி சி கணபதி பிள்ளை. ரைட். இப்ப நாங்க எழுத போறோம் ஹரிஷ். ரைட். ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க, டேட்டை போட்டுக்கொள்ளுங்க. பண்டிதமணி சி கணபதி பிள்ளைய பற்றி உங்களுக்கு எப்படி வரலாம்டா, MCQக்கு வரலாம். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு செகண்ட் பார்ட் கேள்வியில பண்டிதமணி சி கணபதி பிள்ளை குறித்து விளக்குக, அல்லாடி சுருக்கமாக விளக்குக, அல்லாடி அவரை பற்றி கூறுக, அந்த மாதிரி வரலாம். சரியா? சோ அதனால எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் பண்டிதமணி சி கணபதி பிள்ளை. அப்ப இவர் யாரு? இவர் ஒரு புலவர், தமிழ் அறிஞர். ரைட். எழுதி கொள்ளுங்க பண்டிதமணி சி கணபதி பிள்ளைன்னு போட்டுட்டு மிஸ் சொல்லுறத மட்டும் எழுதுங்கவா. முதலாவது பாயிண்ட்ஸ் பண்டிதமணி சி கணபதி பிள்ளைன்னு போட்டுட்டு முதலாவது பாயிண்ட்ஸ். யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுவில் என்ற ஊரில் பிறந்தார். மட்டுவில் ஊரில் பிறந்தார். எஸ். 2வது பாயிண்ட்ஸ், சின்னத்தம்பி மற்றும் வள்ளியம்மை. பார்த்தழுதுங்க பாப்போம். வள்ளியம்மை. 2வது பாயிண்ட்ஸா? 2வது பாயிண்ட்ஸ், சின்னத்தம்பி மற்றும் வள்ளியம்மை ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். மிஸ் சொல்றத மட்டும் கவனிச்சு எழுத வேணும் ஹரிஷா, வேற ஒன்றும் எழுதக்கூடாது. ஓகே. பினிஷா சொல்ல வேணும். அடுத்த பாயிண்ட்ஸ் 3வது, பொன்னையா உபாத்தியார் பொன்னம்பலம் புலவர் பொன்னப்பா பிள்ளை. 3வது கமல் பண்ணி எழுதுங்க. பொன்னப்பா பிள்ளை. பொன்னையா உபாத்தியார்,
பொன்னம்பல புலவர், பொன்னப்பா பிள்ளை. ஓகே, ஆகியோரிடத்தில் தமிழை கற்றார். நான் தெரியல தமிழை ஆ? துறைப்போ தமிழங்களான சாவகச்சேரி இது என்னலாமா சாவகச்சேரி ஹரிஷ், மிஸ் சொல்றது மட்டும்தான் எழுத சொன்னான், வேற ஒன்றும் எழுத சொல்லல. மிஸ் இப்ப சொன்ன பெயர்களை மட்டும் எழுதுங்க. பொன்னையா உபாத்தியார், பொன்னம்பலம் புலவர். நீங்க இதை பார்த்து எழுத வேணாம், சரியா? மிஸ் சொல்றத கேட்டு எழுதுங்க. பொன்னையா உபாத்தியார் எழுதிட்டீங்களா? Yeah. எழுதிட்டீங்களா? பொன்னையா உபாத்தியார். பொன்னம்பல புலவர் கம போட்டு எழுதுங்க. பொன்னம்பல புலவர் கம பொன்னா பிள்ளை. சாரி, பொன்னப்பா பிள்ளை. பொன்னப்பா பிள்ளை. வடியா பார்த்து எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? எஸ் எழுதிட்டேன் பொன்னப்பா பிள்ளை ஆகியோரிடத்தில் தமிழை கற்றார். தமிழை கற்றார். ஓகேயா? இப்ப வாசி காட்டுங்க மிஸ்ஸுக்கு, நீங்க என்னென்ன எழுதி இருக்கிறேன். 3 பாயிண்ட்ஸையும் வாசி காட்டுங்க. நீங்க எழுதி இருக்கிற பாயிண்ட்ஸ் வாசி காட்டும். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மத்துவில் ஊரில் பிறந்தார். ஓகே, சின்னத்தம்பி மற்றும் வள்ளியம்மை ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். ம் பொன்னையா உபாத்தியாயர், பொன்னம்பல புலவர், பொன்னப்பா பிள்ளை ஆகியோரிடத்தில் தமிழை கற்றார். தமிழை கேட்டார். 3. ரைட், ஓகே. ரைட், அடுத்தது என்னன்னு சொன்னா, இதுல பாருங்க, 1926ஆம் ஆண்டு மட்டுவில் கண்ணகி அம்மை தோத்திரம் என்ற பிரபந்தத்தினை கன்னி படைப்பாக எழுதினார். அதாவது கன்னி படைப்பு, தமிழ்ல கன்னி படைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களோட முதலாவது படைப்பு. அவங்க ஏதாவது ஒன்று செய்திருந்தா அவங்களோட ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, முதல் கண்டுபிடிப்பு இருக்கலாம், இல்லாட்டிக்கு முதலாவது அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி செய்த ஏதாவது ஒரு புக்கோ என்னவோ அவங்க எழுதின முதலாவது செயல்படுத்தினது. அப்ப கன்னி படைப்புன்னா முதலாவது அவருடைய எழுத்து ஆற்றல் எப்படி வெளிப்பட்டதா, 1926ஆம் ஆண்டு மட்டுவில் கண்ணகி அம்மை தோத்திரம் என்ற பிரபந்தத்தினை கன்னி படைப்பாக எழுதினாராம். சரியா? முதலாவது புக் ஒன்று எழுதி இருக்கிற மட்டுவில் கண்ணகி அம்மை தோத்திரம் என்று. சரியா? ரைட்டா? அப்ப அந்த பாயிண்ட்ஸ். அப்ப நாங்க அடுத்த பாயிண்ட்ஸ், 1926ஆம் ஆண்டு மட்டுவில் கண்ணகி அம்மை தோத்திரம், அதை வேற கலப்பினால் எழுதுங்க, என்ற பிரபந்தத்தினை கன்னி படைப்பாக எழுதினார்.
ரைட். Yes, miss. அடுத்து ரைட். கலியுகம் முதலாம் தேதி அவர் எழுதின முதலாவது சிறுகதை. சரியா? முதலாவது சிறுகதை எது? கலியுகம் முதலாம் தேதி என்ற சிறுகதையை எடுத்து காட்டத்தக்கதாகும் காணலாம். இவர் பல சிறுகதைகளை எழுதினாராம். அதுல கலியுகம் முதலாம் தேதி என்ற சிறுகதை தான் முதல்வர் எழுதின சிறுகதையா. ரைட்டா? அப்ப சொல்லுங்க அடுத்த பாயிண்ட்ஸா, கலியுகம் வேற கலப்பெண்ணால் எழுதுங்க. கலியுகம் முதலாம் தேதி என்ற சிறுகதையை எழுதினார். அப்ப பண்டிதமணி ஸ்ரீ கணபதி பிள்ளை அவர்களுடைய சிறுகதை, அவர் எழுதிய சிறுகதையின் பெயர் என்ன? சிறுகதை கலியுகம் முதலாம் தேதி. எஸ், கலியுகம் முதலாம் தேதி என்றதான் அவர் எழுதின சிறுகதை. என்ற எடுத்துக்காட்டாகும் காணலாம். இல்ல இல்ல அது 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 எழுத தேவையில்லை. கலியுகம் முதலாம் தேதி என்ற சிறுகதையை எழுதினார். Finish, right. Right. அடுத்து பாருங்க, 1929 யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சைவாசிரிய கலாசாலையில் விரிவுரையாளராக பணியில் சேர்ந்தார். சரியா? இவர் யாரு ஒரு லெக்சரா போயிருக்கிறார். அப்ப 1929ஆம் ஆண்டு விரிவுரையாளராக எங்க பணியாற்றி இருக்கிறார்? திருநெல்வேலி சைவாசிரிய கலாசாலையில விரிவுரையாளராக பணியாற்றியிருக்கார். அப்ப அடுத்த பாயிண்ட்ஸா போடுங்க. 1929 யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சைவாசிரியர் கலாசாலையில், அது வேற கலப்பினால் எழுது, சைவாசிரிய கலாசாலையில். சைவாசிரிய கலாசாலை. எஸ், அது வேற கலப்பினால் எழுது. கலாசாலையில் விரிவுரையாளராக பணியாற்றினார். விரிவுரையாளராக பணியாற்றினார். பணியாற்றினார். முடிஞ்சா? அடுத்து நாங்க பாடத்துக்குள்ள போக போறோம். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பண்டிதமணி எழுதிய நூல்கள் சில எங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு. இவர் எழுதிய எக்ஸ்ட்ரா நூல்கள் என்னது? பண்டிதமணி ஸ்ரீ கணபதி பிள்ளை அவர்கள் கண்ணகி தோத்திரம், கதிர்காம வேலன் பவனி வருகிறான், இலக்கிய வழி,
சைவ நற்சிந்தனைகள், பாரத நவமணிகள், கந்த புராண கலாசாரம், கந்த புராண போதனை, சிவராத்திரியில் சிந்திக்கத்தக்கவைகள், இருவர் யாத்திரை, சமய கட்டுரை. இவ்வளவும் யார் எழுதின புத்தகங்கள், நூல்கள்? பண்டிதமணி சி கணபதி பிள்ளை எழுதின நூல்கள். சரியா? அப்ப அடுத்து ஒரு ஹெடிங் கொண்டு போடுங்க, வேற கலர் பெண்ணால, வேற கலர் பெண்ணால பண்டிதமணி எழுதிய நூல்கள். பண்டிதமணி எழுதிய நூல்கள். நூல்கள் என்று போட்டு 1 by 1 இதை எழுதி கொள்ளுங்க பாப்போம். பண்டிதமணி எழுதின முதலாவது தோத்திரம் என்னது? கண்ணகி தோத்திரம். கண்ணகி தோத்திரம். முதலாவது எழுதின சிறுகதை? வேலவன் பவனி வரைக்கிறான். அதுவா? பாருங்க, நீங்க எழுதி வச்சுக்கீங்க பாருங்க. இப்போ நோட்ல இப்ப எழுதினீங்க பாருங்க, என்ன சிறுகதை எழுதி இருக்கிறாருன்னு பாருங்க. ஹரிஷ், உங்களோட கொப்பியில பாருங்க, உங்களோட கொப்பியில இப்ப எழுதி இருக்கிறீங்க. அவர் எழுதின சிறுகதை என்னண்டு, முதலாவது அவர் எழுதின சிறுகதை என்னண்டு எழுதி இருக்கிறீங்க. அது ஒருக்கா பார்த்து சொல்லுங்க, ஒருக்கா குயிக்கா. ஹரிஷ், இதுல பார்க்க வேண்டாம், உங்களோட கொப்பியில இப்ப எழுதி இருக்கிறீங்க. மிஸ் சொல்றது விளங்குதா? விளங்குதா? என்ன சிறுகதை எழுதினவர் எனக்கு பார்த்து சொல்லுங்க, கொப்பியில பார்த்து சொல்லுங்க. நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க பாருங்க கொப்பியில, முன்னுக்கு எழுதி இருக்கிறீங்க, முன்னுக்கு எழுதி இருக்கிறீங்க. நோட்ஸ் பாருங்க முதல், நீங்க எழுதி இருக்க கொப்பியில இருக்கிற நோட்ஸ் பாருங்க. என்ன கதை எழுதி இருக்கிறார் முதலாவது? அவர் எழுதிய முதலாவது கதை, சிறுகதை என்ன? கலயுகம் முதலாம் தேதி. அதுதான் என்னது, அவர் எழுதின சிறுகதை. ரைட், ஓகே. எழுதி கொள்ளுங்கப்பா, 1 by 1 எழுதிங்க. அவர் எழுதின நூல்கள் என்று போட்டுட்டு 1 by 1 எழுதி கொள்ளுங்க எல்லாத்தையும். பத்து எழுதாமா? எஸ், இவ்வளவு எழுதுங்க. கண்ணகி தோத்திரம் முதலாவது, கதிர்காம வேலவன் பவனி வருகிறான். எழுத்து பிழை இல்லாம வடிவ அழகா எழுதுங்க. வா, ஒன்று ஒன்று ரெண்டு போட்டு எழுதுங்க. இது இவ்வளவு அவருடைய நூல்கள், அவர் எழுதின நூல்கள். இதுவும் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும் ஹரிஷ், எழுதுறது மட்டுமில்ல, நீங்க வீட்லயும் படிக்க வேணும். மிஸ் உங்களுக்கு ஏற்ற விதத்துல மிஸ் எல்லா நோட்ஸும் எடுத்து எடுத்து தாரேன். நீங்க தான் படிக்க இருக்கு. ரைட்டா? படிக்காம விட்டா பிரயோசனம் இல்ல. ம்.
Finish? Yes. Yes, right. Right. அடுத்து பார்க்க போறோம். இந்த பண்டிதமணி என்னென்னலாம் படிச்சிருக்கிறார், அவருக்கு என்னென்ன விருதுகள் கிடைச்சிருக்கு, அதாவது பட்டம். சரியா? அவருக்கு என்னென்ன விருதுகள் கிடைச்சிருக்குன்னு பார்க்க போறோம். பண்டிதமணி அவர்களின் பெயரை முதுபெரும் புலவர். முதுபெரும் புலவர். எப்படி? முதுபெரும் புலவர். முதுபெரும் புலவர். இல்லாடி வேற முதுபெரும். மகாவித்துவான், சைவ சைவ சித்தாந்த சாதனம். முதலான பட்டங்கள் அலங்கரித்தன. இப்ப கேட்கலாம் உங்களுக்கு தமிழ்ல. முதலாவது என்னது? பகுதி 1 சைவ சித்தாந்த சாகரம் என அழைக்கப்பட்ட புலவர் யார்? சைவ சித்தாந்த சாகரம் என அழைக்கப்பட்ட புலவர் பண்டிதமணி சி. கணபதி பிள்ளை. ரைட்டா? எஸ். அவருக்குரிய பட்டங்கள், பட்ட பெயர்கள் தான் இது. என்னென்ன? முதுபெரும் புலவர், மகா வித்துவான், சைவ சித்தாந்த சாகரம். இந்த மாதிரியான பட்டங்கள் இவருக்கு கிடைத்ததா? அப்ப இல்ல இப்படியும் கேட்கலாம் அவங்கள. மகா வித்துவான் என்ற பட்டத்தினை பெற்ற புலவர் யார்? மகா வித்துவான் என்ற பட்டத்தினை பெற்ற புலவர் யார்? பண்டிதமணி. பண்டிதமணி சி. கணபதி பிள்ளை. முதுபெரும் புலவர் என்னும் பட்டத்தினை பெற்றவர் யார்? பண்டிதமணி. பண்டிதமணி சி. கணபதி பிள்ளை. சைவ சித்தாந்த சாகரம் என்ற பட்டத்தினை பெற்றவர் யார்? பண்டிதமணி கணபதி. சி. கணபதி பிள்ளை. ரைட். அப்ப அந்த பண்டிதமணி சி. கணபதி பிள்ளையுடைய பட்டங்கள் தான் என்னது ஹரிஷ்? இது என்னென்ன பட்டங்கள்? முதுபெரும் புலவர், மகாவித்துவான், சைவ மகாவித்துவான், சித்தாந்த சைவ சித்தாந்த சாகரம். ரைட். அவற்றிற்கு மேலாய் இலங்கை பல்கலைக்கழகம் 1978 இலக்கிய கலாநிதி வழங்கி கௌரவித்தது. இலக்கிய கலாநிதி என்ற ஒரு பட்டம் இவருக்கு கிடைச்சிருக்கா. என்ன பட்டம்? இலக்கிய கலாநிதி என்ற பட்டம் யாருக்கு கிடைச்சிருக்கு? பண்டிதமணி சி. கணபதி பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு. எங்க கிடைச்சிருக்கு? இலங்கை பல்கலைக்கழகத்துல. என்னவா? இலங்கை பல்கலைக்கழகத்துல எஸ் இலக்கிய கலாநிதி என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டதாம். எத்தனையாம் ஆண்டு? 1978. ரைட். அடுத்து பண்டிதமணி அவர்கள் 1986 3ஆம் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை தன் 86ஆம் அகவையில் இறையடி சேர்ந்தார். எத்தனை வயசுல இறந்திருக்கிற? 86ஆம் அகவை. 86 வயது. அகவைன்னு சொன்னா வயது. சரியா? சோ பண்டிதமணி எப்ப இறந்திருக்கிறார்? 1986ஆம் ஆண்டு இறந்திருக்கிறார். 86ஆம் வயதுல. அவற்றை 86ஆம் பாத்தீங்களா? இதுல ரெண்டுலயும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க. 1986 ரைட். 1986ல 86ஆம் வயதுல. கண்டீங்களா? எஸ். 1986. எஸ். இயர் வந்து 1986. அவர் இறந்த இயர் அண்ட் அவரோட ஏஜ் 86. ரைட்டா? ரெண்டும் சேம். பாத்தீங்களா? 1986ல இறந்திருக்கிற 86 வயதுல. அடுத்து 1999ஆம் ஆண்டில் இலங்கை அரசு பண்டிதமணிக்கு முத்திரை வெளியிட்டு கௌரவித்தது. பண்டிதமணி சி. கணபதி பிள்ளை என்ற முகம்
பதிச்ச முத்திரையும் வந்திருக்கு. எப்ப 1999 1999ல இலங்கை அரசு இந்த ஆறு கணபதி பிள்ளை பண்டிதமணி ஸ்ரீ கணபதி பிள்ளையுடைய முகம் எங்க பதிவிடப்பட்டதா? முத்திரைகள்ல பதிவிடப்பட்டதா? சரியா? இப்ப பெருசா நாங்க பயன்படுத்துறே இல்ல. ஆனா லெட்டர்ஸ்ல நாங்க முத்திரை ஸ்டாம்ப் பாவிப்போம் தானே, அந்த ஸ்டாம்ப்ல இவருடைய முகம் இருந்ததா? ரைட்டா? சோ அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கல்விமானா இருந்திருக்கிறாரு, நிறைய படிச்சு இருக்கிறார், நிறைய அச்சீவ் பண்ணி இருக்கிறார், நிறைய என்னது மெடல்ஸ் வேண்டி இருக்கிறார், நிறைய பட்டங்கள் பெற்றிருக்கிறார். சோ அவரை ஸ்டாம்ப்ல போடுற அளவுக்கு பாருங்க, இலங்கை வரலாற்றிலேயே அவர் இடம் பிடிச்சிருக்கிறார். பாத்தீங்களா? ரைட்டா? எழுதுவாம். அப்ப அவரோட அடுத்து ஹெடிங்கா போடுங்க ஹரி. பண்டிதமணியும் விருது பெயர்களும். பண்டிதமணியும் விருது பெயர்களும். வேற கலர் பென் கொஞ்சம் டார்க்ல எழுதுங்க. You can use the dark pen. No, When you pencil. yes, when you write the heading, use dark color pens, right? Okay. Ask Mama. Ma, can I use a dark pen? Where's a dark pen? Dark pen means red or any other color pens. பண்டிதமணியா பண்டிமணி என்று போட்டிருக்கு. ஆனா பண்டிதமணி. ரைட்டா? ரைட். ஓகே. முதலாவது எழுதிக்கொள்ளுங்க. மிஸ் சொல்றத மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. சரியா? முது பெரும் புலவர். வேற ஒரு கலப்பெண் பாவீங்க. முது பெரும் புலவர். முது பெரும் புலவர் கம மகா வித்துவான் கம சைவ சித்தாந்த சாகரம். கம சைவ சித்தாந்த சாகரம். Don't write in a pencil. Don't use the pencils. Use pens. பென்சில் எழுதுனீங்க சொன்னா அழிப்பட்டு போயிடும். பெண்ணால் எழுது. முது பெரும் புலவர் மகா வித்துவான் சைவ சித்தாந்த சாகரம். முதலான பட்டங்கள் பெற்றார். முதலான பட்டங்களை பெற்றார். Okay. Finish. ஹரிஷ் Yes. ஃபினிஷ்னா சொல்லட்டும். எஸ் Please. உற்சாகமா இருக்கணும். ரெண்டாவது இலங்கை பல்கலைக்கழகம். கவனிங்க ஃபர்ஸ்ட் கவனிங்க. இலங்கை பல்கலைக்கழகம் 1978 இலக்கிய கலாநிதி. இத மட்டும் இந்த இலக்கிய கலாநிதி என்றத வேற கலரால எழுத வேணும். இலக்கிய கலாநிதி என்ற பட்டம் வழங்கி கௌரவித்தது. விளங்காட்டி கேட்க வேணுமா? எதுல என்ன செய்ய வேணும் என்று விளங்கலைன்னா கேட்க வேணும். இது நார்மலா எழுதுவீங்க. இலங்கை பல்கலைக்கழகம் 1978 வேற கலப்பெண்ணால இலக்கிய கலாநிதி. அத மட்டும் நீங்க வேற கலால் எழுதுங்க. Yes.
இலக்கிய கலாநிதி. பட்டம் வழங்கி. பட்டம் வழங்கி கௌரவித்தது. Finish. Finish? Finish? Yes. Right. அடுத்தது 1986 3ஆம் மாதம் 13ஆம் திகதி. ரைட். தன் 86ஆம் வயதில் 86ஆம் அகவையில் இறையடி சேர்ந்தார். ரைட். அடுத்த பாயிண்ட் 1986 3ஆம் மாதம் 13ஆம் திகதி 86ஆம் அகவையில் இறையடி சேர்ந்தார். பிரிஷா ஹரிஷ். Yes. கடைசியா 1999ஆம் ஆண்டில் இலங்கை அரசு பண்டிதமணிக்கு முத்திரை வெளியிட்டு கௌரவித்தது. அது அப்படியே எழுதுங்க. இதுல இருக்கிற மாதிரியே பார்த்து எழுதுங்க. Good. இனிதான் நாங்க இந்த கம்பரிட் பாலர் கல்வி என்ற ஒரு அந்த பாடத்துக்குள்ள வரப்போறோம். சரியா? இந்த பாடத்துல என்ன நாங்க பார்த்தோம்?